அவர் ஒரு நீதிபதி, சட்டம் படித்து நீதிபதியாக இருப்பவர். அவருக்கு தெரியாததா இங்க இருக்கிற எல்லா திமுக காரவங்களுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் தெரிய போது. ஒரு காவல்துறை அதிகாரி திருப்பரங்குன்றத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க வந்து ஏத்த விட மாட்டோம், நாங்க வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல போய் பாக்குறோம்னு சொல்றாரு. அவரை வந்து அவருடைய மதத்தை சொல்லி இன்றைக்கு அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கமிஷனரை. ஆனா அவங்க கோர்ட்ல வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிற காரணத்துக்காக தான் நாங்க வந்து தீபம் ஏத்தவே விடல. அப்படின்னா இந்துக்கள் எல்லாரும் என்ன இங்க சட்டத்தை மதிக்காதவர்களா? இவங்க உடனே சொல்லுவாங்க இந்துத்துவவாதிகள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவர் தான் திமுகவை எதிர்க்கிறார். திமுக செய்யும் செயல்களை எல்லாம் வந்து நான் கொள்கை அளவில் அவருக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல எதிர்த்து பேசியிருக்கலாமே. அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு உடன்பாடு இல்லை. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் குரல் கொடுக்காத எவரும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது. அதுல முதல் படியா வந்து நம்ம சீமானவே வச்சுக்கலாம். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், அவர் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் வரல, சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்குரு. அவருக்கு இதெல்லாம் வேணும்னா முப்பாட்டன்னுவாரு, முருகனை முப்பாட்டன்னுவாரு, அப்புறம் இயேசுவும் முப்பாட்டன்னுவாரு, அப்புறம் முகமதுவும் முப்பாட்டன்னுவாரு. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போவார். ஆனால் அது சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு கட்டமைக்க விரும்பினாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு தீபத்தூண் கிடையாது, இது வந்து ஒரு எல்லைக்கல் அப்படிங்கிற மாதிரி. எல்லைக்கல்ல கொண்டு போய் உச்சிமலையில நடுவாங்க. ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு பேசுற பேச்சா நீங்க பேசுறீங்க? நீங்க அது எப்படி பேச முடியுங்க? அதாவது காவல்துறை வந்து நீங்க அரசுக்கு கீழே வந்தாலும் ஒரு நீதித்துறையில் சொல்லும் ஒரு தீர்ப்பை நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீதித்துறையும் காவல்துறையும் எப்பயுமே இருக்கும் இங்க. அப்படின்னா இவங்களும் தண்டிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய அடுத்த கட்ட நிலைதான் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய அடி அங்க காத்திருக்கு. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்குமே வந்து மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னாவே வந்து நம்ம கோயிலுக்கு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு கோவிலுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே திருப்பரங்குன்றம் மலையை பத்தி தான் இன்னைக்கு வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கு. இதுல முக்கியமாக வந்து தீர்ப்பு சொன்ன நீதிபதியவே வந்து ராஜினாமா செய்யணும், இம்பீச்மெண்ட்ல இருந்து அவரை வந்து இங்க இருந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள், ஆளும் கட்சி எல்லாமே வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தேர்தல் வர நேரத்தில் ஆளும் கட்சி செஞ்சிட்டு இருக்காங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும். இல்லை, திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே பேசியாச்சு. திருப்பி நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம், இந்துக்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது. அதுவும் எப்படின்னா கோர்ட்டில் போய் அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா நாம் முதல்ல அணுகிறது யாருக்கிட்ட? காவல்துறைக்கிட்ட போவோம். கண்டிப்பாக காவல்துறைகிட்ட கிடைக்கணும். அடுத்த லெவல் யார்கிட்ட போவோம்னா நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றம் வந்து சில உத்தரவுகளை போடும்போது அதை நம்ம நிறைவேற்றலை, அதை வந்து கடைபிடிக்கலைன்னா வந்து யாருக்கு நஷ்டம்? இந்த ஜனநாயக நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தானே அதிகபட்ச அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அவங்க சொல்கிறதையே வந்து ஒரு தனி மனிதனாக நீங்களோ நானோ கேட்காட்டி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு இந்நேரம் நம்மளை கூட்டி வந்திருப்பாங்க, உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு அரசே அதை செய்யுது. எதுக்காக செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக காலங்காலமாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது எல்லா அறுபடை வீடுகள் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சிவாலயங்கள்லேயும் முருகனோட ஆலயங்கள்லேயும் வந்து நாம் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுறது, மலையில் ஏற்றுவோம். மலையவே விளக்காக கருதி அது மேலே ஏற்றுறதும் உண்டு. நிறைய கோயில்களில் விளக்கு தூண் இருக்கும். அதுவும் கோயில் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் இருக்கும்போது மலைக்கு மேலே ஏற்றுவோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்மளோட ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் கூட வந்து ஏற்றுறதும் உண்டு, மகர விளக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏற்றுறோம். அது மாதிரி இங்கேயும் அந்த வழக்கம் இருந்தது ரொம்ப வருடங்களாக. ஆனால் சில வருடங்களுக்கு முன்
ஒரு 100 வருடங்களுக்கு முன் ஆங்கிலேயர்கள் வந்து அதை நிப்பாட்டுறாங்க. சில பல காரணங்களுக்காக நிப்பாட்டுறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வழக்கு அந்த காலத்துலேருந்தே 1920 உங்களுக்கு வந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்துக்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. முதல்ல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு, அதுக்கு முன்னாடி வந்து முகலாயர்கள்கிட்ட போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வருகிற இந்திய அரசுகள்கிட்டையும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இது என்ன மாதிரியான ஜனநாயகம்னே தெரியல. என்னன்னா அந்த விளக்கு, அந்த தூணில் வந்து விளக்கேற்றணும், இவ்வளோதான் நம்மளுடைய கோரிக்கை. அங்கே இருக்கிற தர்காவை அகற்றணும்னு யாருமே கேட்கல. அங்கே இருக்கிற தர்காவை வந்து இருக்கக்கூடாதுன்னு நாம் யாருமே சொல்லலை. அந்த தூணில் எங்களுக்கு விளக்கேற்ற அனுமதி கொடுங்க, இவ்வளோதான் நம்ம கேட்குறோம். இதை வேற அயோத்தி பிரச்சனையோடு வந்து ஒப்பிடுறாங்க. அயோத்தி பிரச்சனையோட ஒப்பிட்டோம்னா அந்த தர்கா இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம போராடணும். ஆனால் நம்ம அது மாதிரி செய்யலாம். அது நல்லதோ கெட்டதோ, அங்கே ஒரு தர்கா வந்துருச்சு, அதை பற்றி யாரும் பேசக்கூட விரும்பலை. அப்புறம் நம்மளுக்கு 1932 ப்ரிவ்யூ கவுன்சிலோட தீர்ப்பும் இருக்குது. 2 இருக்கட்டும், 33 சென்டில் அவங்க இருந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிற பாதை கூட வந்து திருப்பரங்குன்றம் கோயிலோட பாதை தான், மலையோட பாதை. இதில் கேஸ் போட்டு ஒரு தனி மனிதராக ஒருத்தர், ஒரு பக்தராக தான் கேஸ் போடுறார், ராமரவிக்குமார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில இயக்கங்களும் சேர்ந்து வழக்கு போடும்போது அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து அதை அப்படி ஒன்று உடனே தீர்ப்பு கொடுக்க, எந்த இடத்துல இருக்குது எல்லா விஷயங்களையும் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு, ஆர்கியாலஜிக்கல் ஏஎஸ்ஐயோட ரிப்போர்ட் பார்த்துட்டு, எல்லா ப்ரிவ்யூ கவுன்சிலோட முந்தைய தீர்ப்புகளை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் தூண் எந்த இடத்துல இருக்குன்னு தான் அவர் பார்க்கணும்னு சொல்கிறாரு. எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தர்காவோட இடத்துக்குள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, இவ்வளோதான் அவரோட கேள்வி. அதுக்காக அவரே அந்த இடத்துல விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணி பார்க்கும்போது தர்கா மலை உச்சியில் இருக்குது. அதற்கு முந்தைய ஒரு முகட்டில் தான் வந்து இந்த தூண் இருக்குது. அந்த தூணில் தான் விளக்கேற்றணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் நானே பார்த்துருக்கேன் அந்த தூணை கண்ணால். அந்த தூண் இருக்கிற இடத்துக்கும் தர்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த தூணை தாண்டி லெஃப்ட் சைடில் மேலே ஏறி போகணும். இது ஒரு பக்கம் முகட்டில் இருக்கும். ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா, இந்துக்களாகிய நாம் அங்கே போய் அந்த தூணை பார்க்கணும் தொடரணும்னா அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பல வருடங்களாகவே காவல்துறையினர் வந்து அவுட் போஸ்ட் போட்டு காவல் காக்குறாங்க. 5 பேர் இருப்பாங்க, எப்பயுமே அங்கே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோடு போட்டு அந்த இடத்தை தாண்டி நம்ம போகவே கூடாது. வேடிக்கை என்னென்னா, இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு இந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு மலையில் இந்துக்களாகிய நீங்களோ நானோ அந்த இடத்துக்குள்ளே போய் தூணை கூட பார்க்க முடியாதுன்னுவாங்க. போக முடியாது. இன்றைக்கு வந்து மக்கள் எதுக்கு போராடிட்டு இருக்காங்க? மலை மேலேயே விட மாட்டேங்கிறாங்க. அந்த திருப்பரங்குன்ற மக்களே போராடிட்டு இருக்காங்க. ஏன் எங்களை தடுக்கிறீர்கள்? யாருக்காக தடுக்கிறீங்க? எங்களை யார் என்ன பண்ணுவாங்க? முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்களா? காலம் காலமாக அவங்க இருந்தவங்க தானே. இன்றைக்கி நாங்கள் புதுசாக போனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியும். இப்போ பார்த்துட்டு வந்து தான் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த கார்த்திகை தீபம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை நம்ம ஏற்றுவது, நீங்கள் போய் தீபம் ஏற்றிக்கலான்றது ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இதில் என்ன தவறை கண்டார்கள்? அவர் ஒரு நீதிபதி, சட்டம் படித்து நீதிபதியாக இருப்பவர். அவருக்கு தெரியாததா இங்கே இருக்கிற எல்லா திமுக காரவங்களுக்கும் மற்ற கட்சிக்காரவங்களுக்கும் தெரிய போது? இவர் தீபம் ஏற்றுக்கன்னு இந்துக்களுக்காக சொன்னதை உடனே இவங்க என்னமோ இங்கே மத நல்லிணக்கமே கெட்டு குட்டிச்சவராயிடுற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி காமிச்சிட்டு, அவருக்கு மாண்பே இல்லாமல் நடந்து கொண்டார் நீதிபதி அப்படின்னு வந்து திமுக தரப்புல இருந்து அவங்களுடைய வாதத்தை வச்சிருக்காங்க கோர்ட்ல. இதே கரூரில் நடந்த ஒரு சம்பவத்தில் திரு செந்தில்குமார் நீதியரசர் வந்து மதுரை கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போதே சென்னை கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குறார் அவர். அப்போ இதே மாதிரி வந்து நிறைய பேர் அவரை விமர்சனம் பண்ணதுக்கு இவங்க வந்து குதிச்சிட்டு இருந்தாங்க, திமுக காரவங்கெல்லாம். ஏன் அப்போ அவரை சொல்லலையா? அது தவறு இல்லையா? அவர் சட்டத்திற்கு புறம்பாக செய்தார். இன்னும் சொல்ல போனால் அது உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அது அவங்க கண்டிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே கண்டித்தது அவரை. அதுக்கே இவங்க நீதிபதி எப்படி நீங்கள் இது பண்ணலை? இன்னும் சொல்கிறா, அவர் திமுகவிடம் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வந்தது. ஏன் அப்போ நம்ம அவரை திராவிட ஜட்ஜுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்றைக்கு இவர்கள் வந்து சுவாமிநாதனை கேவலமாகவும் மிகவும் தரம் குறைந்தும் பேசுகிற மாதிரி நாம் அவரை பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா அதுதான் அவர்கள் வளர்ப்பு. அப்படித்தான் அவங்க நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தால், அது பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, அது இப்போ என்னன்னா நீதிபதி கூட அவர்களுடைய இந்த மாதிரியான பார்வைக்கும் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கும் தப்பவில்லை என்பது தெரிகிறது. அதுவும் ஜாதி பேரை சொல்லி திட்டுறது, அவரை ஜாதிபதி, அவரோட ஜாதியை வைத்து அவரை அடையாளப்படுத்தி வந்து அவரை கேவலமாக பேசுவதெல்லாம் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியல. ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமைனா
நீங்களும் நானும் அவங்களை விமர்சனம் பண்ண என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சாதாரண ஜனங்களின் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. ஒண்ணு தூக்கி குண்டாஸ் போடுறீங்க, இல்ல அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, குத்துறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுது என்று தெரியவில்லை. ஒரு நீதிபதிக்கு எதிராக இப்படி பேசும்போது இந்த அரசு தடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய விடாம பண்ணணும். ஆனா இவங்க அலோவ் பண்றாங்க. ஏன் இப்போ நம்ம ஒரு காணொலியில பாக்குறோம் இல்லையா, காவல்துறையை சேர்ந்த ஒருவரே உங்களால தீபம் கூட ஏத்த முடியலன்னு சொல்றாரு, பேசுறாரு. ஒரு காவல்துறை அதிகாரி திருப்பரங்குன்றத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க ஏத்த விட மாட்டோம், நாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல போய் பாக்குறோம்னு சொல்றாரு. அவரை அவருடைய மதத்தை சொல்லி இன்றைக்கு அவரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கமிஷனரை. அவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், சங்கிகளை உள்ள விடாம பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறைக்கு ஒரு மத அடையாளத்தை கொடுக்கிறார்கள். இவங்க மத அடையாளமோ ஜாதி அடையாளமோ பண்ணாத அரசியலே கிடையாது. அது ஜட்ஜா இருக்கட்டும், நீதிபதியா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மத அடையாளத்தை கொடுத்துருவாங்க. இவங்க தான் கொடுக்கறது எல்லாமே. ஆனா நம்ம சொன்னா மட்டும் உடனே சங்கிங்க அப்படின்றத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்போ இந்த வழக்கு 9ஆம் தேதி திரும்பவும் வழக்குக்கு வருது. அப்படி இருந்தும் நீதிபதி அவர்களே விமர்சனம் செஞ்சு இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல சென்னையில இப்படி ஒரு போராட்டத்தையும் இன்னைக்கு வழக்கறிஞர்கள், அது மட்டும் இல்லாம நீதிபதி கவுன்சில்ல இருந்து எல்லாருமே போராட்டத்தை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன இப்படி ஒரு நீதிபதி மேல ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு நீதிபதி மேல? அவர் என்ன ஒரு தீவிரவாதியை வெளியே விட்டாங்க, இவங்க தீவிரவாதி வெளியே வர தீவிரவாதியே வரவேற்கிறாங்களே. இல்ல அவர் சொன்ன தீர்ப்புல ஏதாவது பாதகம் இருக்கா? அவர் சொன்ன தீர்ப்பால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? எதுவுமே இருக்கல. இவங்க சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கும் கெடல. ஆனா அவங்க கோர்ட்ல வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிற காரணத்துக்காக தான் நாங்க தீபம் ஏத்தவே விடல. அப்படின்னா இந்துக்கள் எல்லாரும் என்ன இங்க சட்டத்தை மதிக்காதவர்களா? இவங்க உடனே சொல்லுவாங்க இந்துத்துவவாதிகள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எனக்கு அது தெரியல. இந்து முன்னணியும் இந்து மத்த இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இல்ல மத்த இந்து சார்பாக உள்ள இயக்கங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருக்கீங்க. 1-2 பேர் இருந்தாலுமே தூக்கி உள்ள வைக்கிறவங்க தானே. உங்களை மீறி இங்க எதுவுமே நடக்க, காவல்துறை உங்க கையில இருக்கு, அடக்குமுறை செய்வதெல்லாம் நீங்கள். அவங்க எப்படி உங்களை மீறி இது பண்ண போறாங்க? கண்டிப்பா ஒண்ணுமே இல்ல. நீங்க கரூர் நிகழ்ச்சியில உங்களால பாதுகாப்பே கொடுக்க முடியல, அத்தனை பேர் செத்து போனாங்க. அதை காரணம் காமிக்கலாமே உங்களை, நீங்க சட்டம் ஒழுங்கை சரியாக பாதுகாக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உங்க மேல எழுந்ததுல. ஆனா திருப்பரங்குன்றத்துல ஒண்ணுமே இல்லை, அமைதியாக ஒரு கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு போனதுக்கு இவங்க நிறைவேற்றல. 2 நிகழ்ச்சியை ஏன் நான் கம்பேர் பண்றேன்னா, அங்க கரூர்ல இவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்க சொன்னதை அவங்க ஏத்துக்கவே இல்லை, நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அப்படின்லாம் அந்த மந்திரிங்கெல்லாம் இது பண்ணாங்க. இங்க நீங்க கோர்ட்டு சொன்னதை கேட்டீங்களா? கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, அதை கேட்டீங்களா? ஆனா பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைச்சரே கோர்ட்டு சொன்னதை கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை கேட்டு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது சட்டத்திலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி. நீங்க கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை ஏற்கணும் என்ற அவசியம் இல்லாட்டி நீங்க போய் அப்பீல் பண்ணுங்க. இவங்க திருப்பி அப்பீல் பண்ணாங்க. 2 ஜட்ஜ் இந்த பெஞ்சுக்கு போய் அவங்களும் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. நாங்க ஏற்க மாட்டோம், நீங்க திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கே போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஆர் சுவாமிநாதன் இப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல நிக்குது, உச்சநீதிமன்றம் போறேன்றாங்க. ஏன் நீங்க உங்களுக்கு என்ன அந்த இதுல வேடிக்கையும் வேதனையும் என்னன்னா, அறநிலையத்துறை தான் இந்த கேஸே போடுது. அதாவது இந்துக்களுக்காக நிற்க வேண்டிய ஒரு துறையும் அரசும் இந்துக்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிற அந்த தீபத்தை ஏத்தணும்ன்றத ஒரு அரசே, அதுவும் அதை காக்க வேண்டிய அறநிலையத்துறையே கேஸ் போடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து நீங்க உச்சநீதிமன்றம் போறீங்க. யாரோட காசு? நாம இந்துக்கள் கொடுத்த காசை வச்சு நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துறாங்கன்றதுல அந்த கதை தான். இப்ப அந்த மாதிரி அந்த காசை கொண்டு போய் நீங்க மேல்முறையீடுக்கு போறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. மேல்முறையீடு போற அளவுக்கு இங்க என்ன பிரச்சனை வந்தது? யாரு மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை? இந்துக்கள் மேல் நம்பிக்கை இல்லையா, இல்ல முஸ்லிம்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்க யாரும் இதை பத்தி பேசலன்னு. இன்றைக்கு 8 கிராமத்தை சேர்ந்த அங்க ஒரு கமிட்டி இருக்குமா, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கிராமங்களில் இருக்கும் தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர் உள்ள ஒரு கமிட்டி இருக்கு. அதுல எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் விழாக்களிலும் திருப்பரங்குன்றத்தில் கோயிலில் நடக்கும் சில முக்கியமான முடிவுகளும் அவங்களும் இருப்பாங்க, கலந்துக்குவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை அனுமதிங்கன்றாங்க, எங்களுக்கு அங்க தீபம் போடணும், எங்களை அனுமதிக்கணும், எங்களையும் இதுக்கு ஒரு பார்ட்டியா சேருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களும் வெளியில போராடுறாங்களே. இப்ப இது வரைக்கும் நீங்க திருப்பரங்குன்றம் மக்கள் இல்லன்னு சொன்னீங்களே, அது பொய்யாயிடுச்சுல்ல.
திருப்பரங்குன்றம் மக்கள் மட்டும் இல்லை, கோயில் என்பது எல்லா இந்துக்களுக்கும் பொதுவானது. அது நீங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிறதுனால திருப்பரங்குன்றம் மக்களுக்கு மட்டுமே அது சொந்தம்னு கிடையாது. திருப்பதியில இருக்கிற கோயில் வந்து அங்க தேவஸ்தானம் நடத்தினாலும் நம்மளும் போறோம் இல்லையா. இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்துக்களுக்கும் அனைத்து கோயில்களும் சொந்தம். ஒரு கவர்மெண்ட்டை நீங்க அறநிலைத்துறையை வச்சு நீங்க அதை ஆடிட் பண்றதுக்கும் அதை வந்து சரிபார்க்கறதுக்கும் தான் நீங்களே தவிர அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது இந்துக்களுக்கு சொந்தமானது. நீங்க இந்துக்களுக்கு பதில் சொல்லணும். ஆனா இந்துக்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க, நாங்க ஏத்த மாட்டோம். இந்துக்கள் நாம கேட்கிறோம், அங்க எப்படியாவது வந்து இத்தனை வருடங்கள், அதுவும் இவ்வளவு நாள் நீங்க ஏத்தல, வேற ஒரு இடத்துல ஏத்திட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் ஏத்தணும் கேள்வி. என்ன கேள்வி, முட்டாள்தரமா? அப்ப அடிமையா இருந்தோம், இன்னுமா அடிமையா இருக்கோம்? அடிமையா இருந்தப்ப ஏத்தல, சரி இப்பயாவது கொடுத்துருக்கணும் இல்ல. இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலையா? வருடம் இந்த போராட்டம் போய்கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அரசு வந்து கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு, ஏத்திக்கங்கன்னு சொல்லிட்டு நாம போய் சட்டப்படிதான் அந்த தீர்ப்பை வாங்கி கொண்டு வருகிறோமே தவிர ஏதோ ஒரு தள்ளு முள்ளிலையோ இல்ல நம்ம வந்து அராஜகத்திலயோ அங்க போய் ஏத்தணும்னு போகவே இல்லை. எல்லாரும் வந்து சட்டப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நின்று எங்களை ஏத்த விடுங்கன்னு கேட்கும்போது இதே அரசு அறநிலைத்துறை இந்த கோயிலை பாதுகாப்பதாக சொல்லிக் கொள்ளும் அறநிலைத்துறையை அனுமதிக்க மாட்டேங்குது. நாங்க வந்து ஏத்த விட மாட்டோன்றது இது முரணாக தெரியவில்லையா? கோயிலை காக்க வேண்டிய, கோயிலின் உரிமையை காக்க வேண்டிய அதிகாரிகளே வந்து அதற்கு எதிராக பேசுவதும் நடப்பதும் என்ன மாதிரியான மனநிலை என்பதே தெரியவில்லை. தமிழக முதல்வர் வந்து இப்ப மதுரை போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச வேண்டியவர்கள் ஆனா அதை பத்தி பேசாம, ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது, அந்த பிரச்சனையை வேணும்னே RSSம் பாஜகவும் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து கிளறி விட்டுருக்காங்க. தூங்கா நகரமாக இருக்கக்கூடிய மதுரைக்கு நாங்க இன்னைக்கு வந்து தொழில் நகரமாக மாற்றுவதற்கு திமுக அரசு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. 66,000 கோடி முதலீட்டாளர்களை நாங்க வந்து மதுரைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையே இன்னைக்கு வந்து பெருசா எடுத்துட்டு இன்னைக்கு மத கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கு RSSம் இந்துத்துவாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாஜக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிய போகுது. இப்பதான் வந்து மதுரை கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. குப்பை நகரங்களில் ஒன்றாக முதலிடத்தில் இருக்கு மதுரை. உள்ள கட்டமைப்புகள், ரோடு எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மதுரை மக்களுக்கு தெரியுமே, போன மழையில வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னு மதுரை மக்கள் வந்துட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எதுவுமே அவங்க செய்யலை. எத்தனை கம்பெனி 62,000 எங்க இருந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கிற என்னென்னலாம் சிப்காட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இல்ல அங்க இருக்க IT காரிடார் வரும்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதான் இதெல்லாமே. நான் சொல்றது நான் புதுசா சொல்லலை. எங்க IT காரிடார் எங்க வந்து இருக்குது? ஒண்ணுமே வரல, எதுவுமே வரல. மதுரை என்று தூங்கா நகரம்ன்றது ஒரு உதாரணம் கூட இன்னைக்கு வந்து அழுக்கான நகரம்னு பேர் வாங்கியிருக்கு. தூங்கா நகரம்ன்ற பேர் மாறி அழுக்கான நகரம்னு பேர் வாங்கியிருக்கு. முழுக்க பொறுப்பு இந்த அரசு தான். இவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் வந்து மதுரைக்கு வந்து இவங்க நிறைவேற்றவே இல்லை. இவங்க எத்தனையோ வாக்குறுதிகள் சொன்னாங்க. IT காரிடார் கொண்டு வரும், இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இத்தனை கம்பெனி வரும், அது வரும் இது வரும்னு ஒண்ணுமே வரல. ரோடு கூட வரல. மற்றதெல்லாம் விட்டுடுங்க. ஏன் அதே அந்த கார்பரேஷன், மதுரை கார்பரேஷன் மேயர் தான் வந்து ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. பல கோடி ரூபாய்க்கு வந்து மோசடி பண்ணிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து மதுரையோட அந்த கார்பரேஷன் இயங்காம இருக்கு. நீங்க ஒரு வேளையுமே அங்க நடக்காது. நீங்க போனீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. இவங்க ஒரு பாலத்தை இப்போ கட்டி வச்சுட்டு அதுக்கு வேலுநாச்சியார் பாலம் போட்டு, அந்த பாலத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் அது தனியாக தான் நாங்கள் பேச வேணும். அங்கே தேவையில்லாத ஒரு பாலத்தை கட்டி இவங்க அது ஒரு ஏரியை ஓட்டி அது இந்த ஏரியில இருக்கிற இடத்தெல்லாம் தள்ளிட்டாங்க. ஏரி வந்து இப்போ பெருசா இருந்து சுருங்கி 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 இப்போ கொஞ்சமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியில இருந்து மற்ற கழிவுகள் எல்லாம் அந்த ஏரிக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த ஏரி இன்னும் சுத்தம் பண்ணல. அந்த ஏரி அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு. அதுக்கு மேல பாலத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க. அதுக்கு நல்ல வேலை அவங்க பேரை வைக்கல, வேலுநாச்சியார் பேரை வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்கிறார்களே தவிர இது என்னமோ அவங்க வந்து மதுரை மக்கள் மேல உள்ள பாசத்தால நடக்கல. என்ன கேட்டா பாண்டியர்கள் பேரை கூட வச்சிருக்கலாம் யாரோ ஒரு ஏன்னா பாண்டியர்கள் அரசாண்ட பூமியில பாண்டியர்களுடைய அடையாளமே இல்லாம பண்ணிட்டாங்க. பாண்டியர்களோட பேரை கூட வச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு ஓட்டு வங்கி என்னமோ அதுக்கு தேவையாக ஒரு பேரை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வந்து அரசியலாக்கியது திமுக தான், இந்த அரசு தான், மற்றவங்களாம் இல்லை. ஏன்னா முதலில் அங்கே ஆடை தூக்கி கொண்டு போன போது இதை வந்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கண்டிப்பா இவர்களுடைய தோழமை கட்சியான SDPI இருந்து தானே போனாங்க. ஆமா, இப்போ தங்க தமிழ்ச்செல்வனும் அதுதான் சொல்லியிருந்தாரு. திமுக MP வந்து நவாஸ்கனி அங்க போகல அப்படின்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு அவர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதை மறுத்து கொண்டுதான் இருக்கு திமுக. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா,
திமுகவும் தாவேகாவும் ஒரே மாதிரியாக செயல்படுகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்கள் கிட்ட வந்து எழும்பி இருக்கு. ஏன்னா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல என்னுடைய பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானும் வாயை திறக்கல. இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு வந்து தோளோக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகாவும் வாயை திறக்கல, திமுக மாதிரியே இருக்காங்க. அப்படிங்கறதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நாளைக்கு புதுச்சேரியில வந்து பெரிய மாநாடு நடத்த போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் நடத்த போறாங்க தாவேகா. ஆனா இந்த நிலையில தமிழகத்திற்கு குரல் கொடுக்காமல் புதுச்சேரியில போய் குரல் கொடுக்கிறாரு விஜய் அவர்கள். தாவேகா வந்து புதுச்சேரியில இருக்குன்னா, ஏன்னா அந்த கட்சி பிறந்த இடமே புதுச்சேரி தான். அதனால அங்க திருப்பி போறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழகத்தில் வந்து கூட்டணி வரும், ஆனா ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. அங்க ஆட்சியை பிடிக்கலாமான்ற மாதிரி பாக்குறாங்க. அவருடைய மனைவியின் அண்ணன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், மார்ட்டினோட பையன் சார்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு புதுச்சேரியில ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவரு அப்புறம் காங்கிரஸ் மற்றவங்களோட சேர்ந்து அங்க ஏதாவது பண்ணலான்னு பாக்குறாரு. ஏற்கனவே புதுச்சேரியில் பல விஷயங்கள் இருக்கு. மிஷினரிகளின் நடவடிக்கை அதிகமாக இருக்கிறது புதுச்சேரியில. மத மாற்றங்கள் அதிகமாக போயிட்டு இருக்குது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவா கதை தான். அங்க 50% இந்துக்கள் இருந்தாலே பெரிய விஷயமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. அங்க அவரு அந்த குட்டையில மீனை பிடிக்கிறதுக்காக அங்க போறாரு. மற்றபடி தமிழகத்துக்கு நலனுக்காகலாம் அவர் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு அதுல அவர் இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவரு இந்துக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன்னு ஏன் திருப்பரங்குன்றத்தை அவர் தான் திமுகவை எதிர்க்கிறார். திமுக செய்யும் செயல்களை எல்லாம் வந்து நான் கொள்கை அளவில் அவருக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல எதிர்த்து பேசியிருக்கலாமே. அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு உடன்பாடு இல்லை. சிறுபான்மையினர் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவர் பேசுவார். சிறுபான்மையினர் இங்க என்னன்னா, சிறுபான்மையினர் கட்சி ஒன்று இங்க இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர் இங்க முதலமைச்சரோ ஏதோ ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு வரணும்னு அவர் நிற்கிறார். அவ்வளவுதானே தவிர அவருக்கு இந்துக்களின் நலன்லாம் எந்த அக்கறையும் இல்லை. இந்துக்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் குரல் கொடுக்காத எவரும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது. அதுல முதல் படியா வந்து நம்ம சீமானவே வச்சுக்கலாம். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், அவர் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் வரல, சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்குரு. அவருக்கு இதெல்லாம் வேணும்னா முப்பாட்டன்னுவாரு, முருகனை முப்பாட்டன்னுவாரு, அப்புறம் இயேசுவை முப்பாட்டன்னுவாரு, அப்புறம் முகமதுவை முப்பாட்டன்னுவாரு. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போவார். ஆனால் உண்மையில் வந்து மக்களுக்கு ஆதரவாக யார் இறங்குகிறார்களோ அவர்கள் தான் மக்கள் தலைவனாக இருக்க முடியும். இவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அதே தான் அவருக்கு வந்து அரசியல் செய்வதற்காக அவர் இருக்கிறாரு. அடுத்து தாவேகா, அப்புறம் வந்து நம்மளுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தான். அதுல திருமாவளவன் முதன்மையா இருக்கிறார். அவரு பேசும்போதே ஜெய் ஸ்ரீராம் ஏன் சொன்னாங்க? பாரத் மாதா இந்தியாக்குள்ள தானே சொல்றாங்க. ஆமா, ஜெய் ஸ்ரீராம் கடவுளுடைய பேரு தானே, அது என்ன வேற ஏதாவது பேரா? இல்ல வந்து என்னது பாரத் மாதாக்கு இந்தியாவை தானே சொல்றாங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஒரு கோயில் பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது? கடவுள்ல ஒரு பிரிவினையை உண்டு பண்றாங்க பாருங்க. ராமர்னா வடநாட்டு கடவுள், முருகர்னா தமிழ்நாட்டு கடவுள், ஒரு கடவுளுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டு பண்றாங்க. மத பிரிவினை, ஜாதி பிரிவினை, இனப்பிரிவினை, இடப்பிரிவினை எல்லாத்துக்கும் வித்து போடுறது திமுக தான். அதுக்கு திருமாவளவன் வந்து முன்னாடி நிற்பார். இதுல அவர் கனிமொழி அவர்கள் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, அது தீபத்தூணே கிடையாதுன்றாங்க. இப்ப அது ஒரு நரேட்டிவ் செட்டிங். நம்ம அந்த கேஸ் லைட்டிங்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. கேஸ் லைட்டிங்னா வந்து ஒரு பொய்யுணர்வுன்னு சொல்லுவோம். உங்களை பொய்யாவே நினைக்க வச்சிடுறது. சொல்லி 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 திருப்ப அது பொய்யன்னு தெரிஞ்சாலும் நீங்க வந்து அது உண்மையை நம்புவீங்க. அது சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு கட்டமைக்க விரும்பினாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு தீபத்தூண் கிடையாது, இது வந்து ஒரு எல்லைக்கல் அப்படிங்கிற மாதிரி. எல்லைக்கல்ல கொண்டு போய் உச்சிமலையில நடுவாங்க. ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு பேசுற பேச்சா நீங்க பேசுறீங்க. நீங்க அது எப்படி பேச முடியும்? இவங்க அதாவது அது இந்துக்கள் வந்து என்ன மாதிரியான மடைமாற்றம் எல்லாம் இவங்க செய்யறாங்கன்னா, இதை சொல்ல வேண்டிய ஏதோ ஒரு சாதாரண 3ஆம் தர ஆள் சொன்னா சரி அது திமுகவோட உடன்பிறப்புல ஒண்ணு அப்படி கத்திட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஒரு எம்பியா இருக்கிற நீங்க சொல்லலாமா அது? ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட் ஃபுல்லாவே எல்லா எம்பிக்களுமே, அதாவது திமுக எம்பிக்கள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ல இதே விஷயத்த அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஆனா வந்து குடியரசுத் தலைவர் இதை வந்து ஏத்துக்கவே முடியாது, திமுக ஒத்து வச்சிருக்கக்கூடிய வழக்கை எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு பார்லிமெண்ட்டுக்கும் போயிடுச்சு, அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கும் திமுக கொண்டு போயிருக்கு. இவங்களுடைய அடுத்த கட்ட நிலைதான் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய அடி அங்க காத்திருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே பல வழக்குகள் முன்னாடி வந்து இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் கூறிய அந்த ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், அவங்க கொடுத்த உத்தரவுகளை மீறின அரசுகளை கண்டித்திருக்கிறார்கள், தண்டனை கொடுத்திருக்கிறார்கள்.
இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல வந்து எனக்கு வருத்தமே வந்து காவல்துறை தான். காவல்துறை வந்து நீங்க அரசுக்கு கீழே வந்தாலும் ஒரு நீதித்துறையில் சொல்லும் ஒரு தீர்ப்பை நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நீதித்துறையும் காவல்துறையும் எப்பயுமே இருக்கும் இங்க. அப்படின்னா இவங்களும் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக 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 இதில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம ஏன்னா நீதிபதிக்கு எதிராகவே கொடிபிடித்து இருக்கிறது இன்னைக்கு திமுக. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அவர். அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? சாதாரண மக்களுக்கு வந்து நீதித்துறையின் மேலும் காவல்துறையின் மேலும் நம்பிக்கை இல்லாம போயிடும் இல்லையா? இதே காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்துக்குள்ள வச்ச பெரிய பிரச்சனையாச்சு. உங்களுக்கு அடிதடியெல்லாம் ஆன கதையெல்லாம் நம்ம கோர்ட்டு சொன்னா நாங்க அதை செய்யணுமா அப்படின்னு அது என்ன பெரிய அது என்ன சட்டத்துல இருக்கா அப்படின்லாம் திமுக அமைச்சர்கள் கேட்டு. அது தவறு. அப்ப இப்ப சொல்றீங்க, அடுத்து நீங்க ஆட்சியில இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? அடுத்து நீங்க வந்து கோர்ட்டுக்கு போறீங்க, கோர்ட்டு சொல்றத வந்து வருகிற அரசு கேட்காமல் உங்களை முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு கேட்காட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் நிக்க முடியும்? ஆளுநர்கிட்ட போய் நிக்கணும் நீங்க. அப்புறம் அதனால நீதித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அரசாக ஒன்றோடு ஒன்று வந்து இணைந்து வேலை பார்த்தால்தான் நாங்க அமைதி இருக்கும். அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே சம்மட்டி அடி வந்து உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்க்கும் தீர்ப்பு வரப்போவதில்லை. அது என்னால வந்து மற்ற கேசஸோட அந்த இதெல்லாம் வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நீதிபதியை மோசமாக திட்டுவதையும் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை வந்து ஏற்காமல் ஒரு அரசே எதிர்ப்பாக இருக்கிறது என்றாலும் ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறையினர் அதை மீறுகிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஏன் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னா இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். அப்ப எல்லா மாநில அரசுகளும் இதே மாதிரி நாங்க உயர்நீதிமன்றம் சொன்னா நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனுஷனாக நாம வந்து ஒரு வழக்குக்காக அரசுக்கு எதிராக போகவே முடியாது. நிச்சயம். ஏன்னா இந்த அரசு வந்து நிக்காது. இந்த அரசு வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அரசுக்கு ஆதரவாக சென்றால் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும், தனி மனித உரிமைகள் பாதிக்கப்படும், தனி மனிதனுக்கு நீதி கிடைக்காது இந்த ஜனநாயக நாட்டில். அப்படி ஒரு போக்கை வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்காது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட.